வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக உங்களுடன் சிற்பக்கலை பற்றியும் இந்திய சிற்பக்கலை மரபு பற்றியும் தமிழக சிற்பங்களின் தனித்துவம் பற்றியும் தொடர்ந்து உரையாட இருக்கின்றேன். சிற்பங்களை பற்றிய ஆய்வுகள் உலகெங்கிலும் பல்வேறு காலங்களில் பல்வேறு அறிஞர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. பண்டைய மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு கலை தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது குறிப்பாக சிற்பக்கலை தான். சிற்பக்கலைக்கு இணையாக மற்றொரு கலையை நாம் சொல்ல வேண்டுமென்றால் அது ஓவியக்கலை மரபு. ஆதி தொல் பழங்கால மனிதன் முதலில் தான் கண்டவற்றை தான் உணர்ந்தவற்றை ஒரு ஓவியமாக வரைந்து பார்க்கின்றான். அவற்றை நாம் தொல்லோவியங்களாக பாறை குகைகளில் பார்க்கின்றோம். உலகெங்கிலும் ஏறக்குறைய லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்களையும் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த சிற்பக்கலை என்பது மனிதர்களிடத்தில் எப்பொழுது தோன்றியது? உலகெங்கிலும் நாகரிக காலம் தொடங்கிய பின்புதான் இந்த சிற்பக்கலை தோன்றியதா? அல்லது இதனுடைய அறுதியிற்று கூற முடியாத காலநிலை என்று எதுவும் இந்த சிற்பக்கலைக்கு உள்ளதா என்பதை பற்றிய ஆய்வுகளை எல்லாம் அறிஞர்கள் முன்னெடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் நாம் சிற்பங்கள் என்பதை பற்றி பொதுவாக நாம் அதனை கணிக்க வேண்டுமென்றால், சிற்பம் என்பது மனிதன் தான் கண்டவற்றை, கேட்டவற்றை, உணர்ந்தவற்றை ஒரு முப்பரிமாண எண்ணத்தின் வெளிப்பாடாக ஒரு நீள அகல உயரம் மற்றும் ஆழம் என்ற ஒரு வடிவியலில் அவன் தன்னுடைய எண்ணத்தை ஏதாவது ஒரு பொருளில் செலுத்துவதை, அதனுடைய வெளிப்பாட்டை தான் நாம் சிற்பம் என்று கூறுகின்றோம். சிற்பம் என்பது நாம் நினைப்பது போல் வெறும் கற்சிற்பங்கள் மட்டுமல்ல. சிற்பங்கள் கல்லாலும் மரத்தாலும் உலோகத்தாலும் சுதையாலும் தந்தத்தாலும் மெழுகினாலும் களிமண்ணாலும் சுண்ணாம்பு சாந்தினாலும் இது போன்ற பல்வேறு ஊடகங்களினால் சிற்பங்கள் ஆதிகாலம் முதல் தயாரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த சிற்பங்களில் இப்பொழுது இதை தயாரிக்கும் பொருட்கள் என்பது ஒரு வரையறுக்க முடியாத எல்லை நிலையை கடந்திருக்கிறது. அதாவது நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தி நாம் அன்றாடம் பயன்படுத்தி எரிந்துவிடக்கூடிய ஒரு குப்பை பொருளில் இருந்து கூட ஒரு சிற்பத்தை உருவாக்க முடியும் என்பதாக கூட இந்த கலை மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. அன்றாட மக்களினுடைய எண்ண வெளிப்பாட்டை தெரிவிக்கின்ற நிலையில் சிற்பக்கலை வளர்ந்து நிற்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். இந்நிலை இந்தியாவிற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் இந்த சிற்பக்கலை மரபானது தொன்று தொட்டு ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய தன்மையை தனக்குள் உள்ளடக்கி இருக்கிறது. பொதுவாக சிற்பங்கள் என்பது சிலா என்பது சிலா ரூபம் என்று அதற்கு பெயர். கல்லால் செதுக்கப்பட்ட ஒன்று, உளி கொண்டு செதுக்கப்படுவது. அப்படி பார்த்தோம் என்றால் இந்த கற்சிற்பங்கள் உண்மையில் தோன்றிய காலம் என்ன? இந்த உளி கொண்டு இந்த உலோக திருமேனிகளை செய்த காலங்களெல்லாம் நாம் அறுதியிட்டு கூற முடியும். இந்த கற்சிற்பங்களை பொறுத்தவரை நமக்கு ஒரு முன்னோடியாக நாம் கருத இயலுவது என்னவென்றால், இந்த தொல் பழங்கால மனிதனின், பழைய கற்கால மனிதனின் உணவு தேடுதலுக்கு அவனுடைய அந்த வேட்டைக்கு பயன்படுத்திய அந்த கல்லாயுதங்களே அவன் செய்த முதல் சிற்பம் என்பதை நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஏனென்றால் அந்த கல்லாயுதங்களை அந்த தொல் பழங்கால மனிதன் செய்வதற்கு பயன்படுத்திய உத்தி என்பது அவனுடைய எண்ண வெளிப்பாடு, அவனுடைய அறிவினுடைய தொடக்கமாக அது அமைந்திருக்கிறது. எந்த ஒரு உளியும் இல்லாமல் கல்லை கொண்டே கல்லை செதுக்கிய அந்த ஒரு தன்மை அந்த தொல் பழங்கால ஆதி மனிதனுடைய கையில் ஒரு கலை வடிவமாக தோன்றியிருக்கிறது. அதனைத்தான் நாம் இன்றும் தொல் பழங்கால மனிதனின் கை கோடரிகள் என்றும், வட்ட சில்லுகள் என்றும், வட்ட வடிவமான கிளிப்பான்கள் என்றும், வெட்டுவான்கள் என்றும் பல கற்கருவிகளாக நாம் அவற்றை பார்க்கின்றோம். ஆக இந்த சிற்பத்தை பொறுத்தவரை
சிற்பக்கலை என்பதை பொறுத்தவரை மனிதன் தொல்பழங்கால மனிதன், அதாவது பழைய கற்கால மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே அவன் தன்னுடைய உணவிற்காக அந்த கல்லை எடுத்த நாள் கொண்டே இந்த சிற்பக்கலை என்பது மனித குல வரலாற்றில் தொடங்கிவிட்டது என்பதை நாம் அறுதியிட்டு கூற இயலும். அந்த வகையில் இந்த உலகத்தினுடைய பல்வேறு நாகரிகங்களில் சிற்பக்கலை பன்னெடுங்காலமாக உயர்ந்து அது ஒரு உயர்ந்த சிகரத்தை தொட்டிருக்கிறது என்றால் அது சிறப்பானது. இந்த நிலையில் நம்முடைய இந்திய சிற்பக்கலை மரபானது மற்ற மேலை நாடுகளை விட ஒரு தனித்துவத்தை பெற்றது, ஒரு புனிதத்துவத்தை பெற்றதாக விளங்கி இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய இந்திய சிற்பக்கலை மரபு ஒரு வாழ்வியல் நிலைப்பாட்டையும், ஒரு வழிபாட்டு மரபையும், ஒரு தத்துவ நெறியையும், ஒரு அறநெறியையும், ஒரு சமயம் சார்ந்த நெறிகளையும் விளக்குவதாகவே இந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது. இதனை நாம் கண்கூடாக நம்முடைய கோயில்களிலும், நம்முடைய ஊர்ப்புறங்களிலும், நம்முடைய கலை அருங்காட்சியகங்களிலும் நாம் இன்றும் பார்க்கலாம். இந்த சிற்பங்களை எல்லாம் செய்வதற்கான எண்ணங்களை அவர்கள் பல விதமான ஒரு அடிப்படை யூகங்களில் அவர்கள் செய்தார்களா? அவர்கள் ஒரு கற்பனையான உருவங்களை மனதில் கொண்டு அதனை பிரதிபலிக்க எத்தனித்தார்களா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்டால் அது அப்படி இல்லை என்பதாகத்தான் இந்திய சிற்பக்கலை மரபு இருக்கிறது. நீங்கள் மெசபடோமியா மற்றும் சுமேரிய, ஐரோப்பிய மற்றும் கிரேக்க ரோம நாகரிகங்களில் எல்லாம் அவர்கள் கற்பனைக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்துள்ளனர். அவர்கள் தங்களுடைய அந்த வானவியல் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த, நிலவியல் சார்ந்த, சூழலியல் சார்ந்த கோட்பாடுகளை எல்லாம் ஒரு கற்பனைக்குள் கொண்டு அதற்கெல்லாம் அவர்கள் உருவங்களை கொடுத்து அவ்வாறாக அவர்கள் தங்களுடைய இந்த கலை மரபை வளர்த்துள்ளனர். அது ஒரு ஓவிய கலை மரபோ அல்லது ஒரு சிற்பக்கலை மரபோ அவ்வாறு எழுந்து இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்திய சிற்பக்கலை மரபு என்பது இந்த நெறியருக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உண்மை நிலையை, ஒரு வாழ்வியல் நிலையை, ஒரு பண்பாட்டு நிலையை எப்பொழுதும் அது வெளிப்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்திய சிற்பக்கலை மரபில் நமக்கு ஏறக்குறைய நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தின் முன்னோடியான ஒரு வேளாண்மை சமூக மக்களினால் இந்த சிற்பக்கலை கிமு 7000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது வெளிவந்திருக்கிறது என்பதை நமக்கு கராச்சி, பாகிஸ்தானில் உள்ள கராச்சி அருங்காட்சியகத்தில் உள்ள அந்த சுடுமண் பொம்மைகள் இன்றும் நமக்கு வரலாற்றை காட்டி நிற்கின்றன. அந்த கராச்சி அருங்காட்சியகத்தில் உள்ள அந்த சுடுமண் பொம்மைகள் முழுவதும் ஒரு பெண் தெய்வ வடிவங்களாக இருக்கின்றன. மெஹர்கர் என்ற பகுதியில் அகழாய்வு செய்த பொழுது அந்த அகழாய்வில் வெளிக்கொணரப்பட்ட இந்த சுடுமண் பொம்மைகள் அனைத்தும் முதலாக நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தின் வேளாண்மையை கண்டுபிடித்த அந்த ப்ரீ ஹராப்பா என்று, அதாவது முந்தைய ஹராப்பா நாகரிக மக்களினுடைய அந்த வேளாண்மையை கண்டுபிடித்த அந்த சமூகத்தில் இருந்து இந்த சுடுமண் உருவங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இத்தகைய அந்த சுடுமண் உருவங்களினுடைய ஆடைகள், அணிகலன்கள், அவை வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திறன், அதனுடைய உறுப்புகளை அமைத்திருக்கின்ற பாங்கு, அவை உணர்வுகளை வெளிக்காட்டுகின்ற வடிவமைப்பு, இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் உண்மையில் கிமு 7000 ஆண்டு வாக்கில் செய்யப்பட்ட சிற்பம்தானா இவை என்பதாக நாம் மிகவும் வியப்பு அளிப்பதாக அது இருக்கின்றது. இந்த நிலை ஒரு உச்ச நாகரிகத்தில் தோன்றிய சிற்பக்கலையாக நாம் அதை காணவில்லை. ஒரு வேளாண் சமூகத்தில் ஒரு வேளாண் மக்கள் தங்களுடைய வேளாண் சடங்குகளுக்காகவோ அல்லது ஒரு வாழ்வியல் நிலைப்பாட்டில் குழந்தைகளின் விளையாட்டு பொருட்களுக்காகவோ அல்லது தங்களுடைய வீடுகளில் உருவ பொம்மைகளை வைத்து அழகுபடுத்துகின்ற நிலையிலோதான் அந்த சிற்பங்களை அவர்கள் களிமண்ணால் செய்து அதனை சுட்டு அதன் பின்பு அந்த பொம்மைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த வகையில் ஏறக்குறைய 5000 6000 ஆண்டுகள் சிற்பக்கலை மரபை கொண்ட அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உள்ளடக்கிய நம்முடைய இந்திய சிற்பக்கலை மரபானது உலக நாகரிகத்தினுடைய இந்த சிற்பக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோடியாகவும் ஒரு மிகப்பெரிய தனித்துவமான சிறப்பையும் பெற்று விளங்கி இருக்கிறது என்றால் அது மிக இல்லை.
மற்றும் நம்முடைய இந்த இந்திய கலை மரபில் தொடர்ச்சியாக அதனுடைய அடுத்த நிலையில் வந்து முதிர்ந்த ஒரு நாகரிகமான அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த உலோகத்தாலான நடனப் பெண் என்று சொல்லப்படுகின்ற அந்த மங்கையினுடைய உலோக திருமேனி மற்றும் அரசன் உருவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உருவம் மற்றும் அங்கே ஆயிரக்கணக்கில் கிடைத்த பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள், களிமண்ணால் செய்யப்பட்ட விலங்கு உருவங்கள் அனைத்துமே சிற்பக்கலையின் ஒரு முன்னோடியாகவே நமக்கு இன்றளவும் அருங்காட்சியகத்தில் காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. ஆக நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தின் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிற்ப மரபானது ஒரு உயரிய நிலையை நமக்கு இன்றும் அதனுடைய சிற்ப வடிவங்களின் மூலமாக காட்டி நிற்கிறது. அதன் பின்பு இந்த கல்லால் அமைக்கப்படுகின்ற இந்த சிற்பங்கள் இந்திய குகைகளில், உதயகிரி குடைவரைகளில் நமக்கு இருக்கின்ற அந்த சிற்ப வடிவங்கள், அதன் பின்பு எல்லோரா குகைகளில் அமைக்கப்பட்டுள்ள அந்த சிற்ப வடிவங்கள் மற்றும் குஷான பேரரசுகளில், கர்ஷ பேரரசில் மற்றும் குப்தர்கள் காலத்தில் சிற்பக்கலை அதனுடைய உச்சத்தை தொட்டது. எல்லா வகையான பரிமாணங்களிலும், எல்லா வகையான பயன்பாட்டு பொருட்களிலும் சிற்பங்கள் செய்யப்பட்டு வந்தன. ஆக இப்படி ஒரு தொன்று தொட்ட ஒரு மரபை கொண்ட நம்முடைய சிற்பக்கலையானது ஓங்கி உயர்ந்த நிலையில் இருந்ததற்கு நம்முடைய தமிழகமே அதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இன்றளவும் விளங்கி இருக்கின்றது. சிந்து சமவெளி நாகரிகமாகட்டும், அதனைத் தொடர்ந்த ஆதிச்சநல்லூர் மற்றும் கீழடி நாகரிகங்களாகட்டும், அதனுடைய அகழாய்வுகளில் கிடைத்த அந்த சுடுமண் பொம்மைகள் அனைத்தும் நம்முடைய சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றாகவே விளங்கி இருக்கிறது. தமிழக சிற்பக்கலை மரபை பொறுத்தவரை அது ஒரு மிகுந்த தனித்துவம் பெற்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பழைய கற்காலம் தமிழகத்தில் நிலவுகின்ற காலமாகிய ஏறக்குறைய 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு தமிழகத்தின் வட தமிழகத்தினுடைய அத்திரப்பாக்கம், பரிக்குளம் ஆகிய பகுதிகளில் செய்யப்பட்ட அகழாய்வில் கிடைத்த அந்த கைக்கோடரிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்லாயுதங்களினுடைய காலம் 15 லட்சம் ஆண்டுகள் என்று இன்று அறிவியல் பூர்வமான முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அப்படி என்றால் கல்லால் ஒரு சிற்பத்தை செதுக்குவது, கல்லால் ஒரு உருவத்தை வடிவமைப்பது என்ற அந்த தன்மையானது நமக்கு 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த சிந்தனை மரபு நம்முடைய மக்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை இந்த கற்கருவிகள் நமக்கு நிரூபிக்கின்றன. அதன் பின்பு பழைய கற்காலத்தை தொடர்ந்து வந்த அந்த நுண்கற்கால கருவிகள், வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வில், அம்பு போன்ற அந்த கற்கருவிகள், அவை எல்லாமே ஒரு நுட்பமான வடிவியல் அளவுகளுடன் தான் அவை செய்யப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அவர்களுடைய கல்லை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு பொருளை செய்வது, அந்த பொருள் எவ்வாறு வாழ்வியல் பயன்பாட்டிற்கு உட்படுத்துவது என்ற அவர்களுடைய அந்த சிந்தனை போக்கை நமக்கு காட்டுகிறது. அதன் பின்பு புதிய கற்காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தில் செய்யப்பட்ட அந்த புதிய கற்கால கருவிகள் அனைத்தும் இன்று அளவும் நம்முடைய கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் வழிபாட்டில் இருக்கின்றன. ஆக கல்லால் செய்யப்படுகின்ற உருவங்கள், உலோகத்தால் செய்யப்படுகின்ற திருமேனிகள், சுடுமண்ணால் செய்யப்படுகின்ற சுதை வடிவிலான அந்த வடிவங்கள் அனைத்தும் இன்றுதான் நாம் ஏதோ வழிபாட்டிற்காக அந்த உருவங்களை எல்லாம், அந்த சிற்பங்களை எல்லாம் செய்து வைத்து வழிபடுகின்றோம் என்ற நிலை இல்லை. அன்றைய காலகட்டத்திலேயே ஏறக்குறைய 5 லட்சம் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த கருவியை, கல்லால் செய்யப்பட்ட இந்த கருவியை வழிபடுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். ஆக இது ஒரு தொன்று தொட்டு வருகின்ற ஒரு தொல் மரபினுடைய நீட்சியாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஏதோ கோயில் ஒன்றை கட்டி அதில் சிற்பங்களை வைத்து அந்த கருவறையில் அந்த இறைவனை உருவமாக சமைத்து அதை நாம் வழிபடுகின்ற மரபு என்பது நமக்கு இன்று நேற்று அல்லது நாகரிகம் தொடங்கிய காலத்தில் இருந்துதான் இது வந்தது, அல்லது இதற்கு ஒரு ஆகமம் அல்லது இதற்கென்று ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நிலை, இது போன்ற நிலையில்தான் இந்த மரபு தோன்றியது என்று இல்லை. ஏனென்றால் இதற்கு நான் ஏற்கனவே கூறியபடி
நம்முடைய இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் அந்த மக்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு மரத்தின் அடியில் ஒரு நூற்றுக்கணக்கான புதிய கற்கால கருவிகளை அவர்கள் குவித்து வைத்து அதனை வழிபடுகின்றனர். இந்த நிலையானது கல்லால் மனிதன் தன்னுடைய முன்னோர்கள் செய்த அந்த கருவிகளை அதனையே கடவுளாக கருதி வழிபடுகின்ற ஒரு பண்பாடு நம்முடைய மக்களிடையே இருந்துள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதன் பின்பு நம்முடைய இந்த சிற்பக்கலையினுடைய அடுத்த நிலையானது நமக்கு இந்த ஒரு பெருங்கற்காலத்தில் அது தொடருகிறது. பெருங்கற்காலத்தை பொறுத்தவரை பெருங்கற்காலத்தில் அமைக்கப்பட்ட அந்த ஈம சின்னங்கள், அதாவது இறந்தவர்களுக்காக, அதுவும் செயற்கரிய செயல் செய்தவர்கள் இறக்கும் பொழுது அவர்களுக்கான எடுப்பிக்கப்பட்ட அந்த ஈம சின்னங்களில் கல்லால் எடுப்பிக்கப்பட்ட அந்த ஈம சின்னங்கள் ஒரு வழிபாட்டு இடமாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது பல்வேறு வடிவ நிலைகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வட்ட வடிவமாக கல்வட்டம் என்று அதனை குறிப்பிடுவர். தொல்லியலை பொறுத்தவரை கல்வட்டங்கள், கற்குவைகள், கல்லையே குவித்து அதை ஒரு சிறு மலை போன்று ஆக்குவது. மற்றொன்று கற்படுக்கையாக அதனை அமைப்பது. கற்பதுக்கை என்றும் குறிப்பிடுவர். கற்பதுக்கை என்பது நமக்கு மண்ணிற்கு, அதாவது நிலத்திற்கு கீழே தோண்டி அதனை பல அறைகளாக செய்து பலகை கற்களை கொண்டு பல அறைகளாக அதனை பிரித்து மேல் கல்லை கொண்டு அதனை மூடுதல். இது போன்று கற்பதுக்கைகளாகவும் கற்படுக்கைகளாகவும் கல்வட்டமாகவும் கற்குவைகளாகவும் கல் திட்டைகளாகவும். கல் திட்டை என்பது மலையின் மேலே அமைக்கப்படுவது. ஒரு வீடு போன்ற ஒரு அறை போன்ற ஒரு நிலையில் கல் திட்டைகளாக அமைத்தல். இது போன்று கல்லை எடுத்து அவர்கள் என்ன மாதிரியான ஒரு நிலையை, வழிபாட்டுக்கான ஒரு நிலையை அல்லது ஒரு தமக்கான முன்னோர்களுக்கு நன்றி கூறுகின்ற முகமாக அவர்களுடைய நினைவு சின்னங்களை அமைக்கின்ற அந்த நிலையை நாம் நம்முடைய பெருங்கற்காலத்தில் பரவலாக பார்க்கின்றோம். இந்த நிலைகள் அனைத்துமே சிற்பக்கலையினுடைய ஒரு தோற்றத்தினுடைய, அதனுடைய வளர்ச்சி தன்மையினுடைய கட்டங்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இவை எல்லாம் சிற்பங்களே இல்லாத நிலை அது. சிற்பங்கள் நம்முடைய நாட்டில் தோன்றியது கிபி 4ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு, இது போன்ற கால வரையறைகளை எல்லாம் இனி கூறிக்கொண்டிருப்பதில் அர்த்தமற்றது. கல்லை கொண்டு மனிதன் சிந்தித்து அதனை செதுக்குவதில் தன்னுடைய சிந்தையை செலுத்திய பொழுதிலிருந்தே சிற்பக்கலை மரபு என்பது நம்முடைய மக்களிடையே தோன்றிவிட்டது என்பதைத்தான் இது காட்டுகிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை கிமு 10,000 ஆண்டு நமக்கு புதிய கற்காலம் தொடங்குகிறது. கிமு 6,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு பெருங்கற்காலம் தோன்றுகிறது. ஆக இந்த காலகட்டத்தில் இருந்து நமக்கு ஒரு உச்சபட்சமான சிற்பக்கலை மரபு நமக்கு கை விட்டது. அதில் உருவங்களை பொறித்தல் என்பதில் நமக்கு மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டியது இந்த பெருங்கற்கால ஈம சின்னங்களில் ஒன்றான இந்த ஆந்த்ரோபோமார்பியா என்று சொல்லக்கூடிய விசிறிக்கல், அதாவது பறவை, தலையற்ற ஒரு பறவையை போன்று காட்டப்படுகின்ற ஒரு விதமான கல், நினைவுக்கல். அதனைத்தான் முதலின் ஒரு வடிவமாக நாம் பார்க்கின்றோம். அதாவது ஒரு உருவத்தை அமைப்பதற்கான ஒரு முன்னோடி தன்மையை நாம் அந்த பெருங்கற்கால ஈம சின்னத்தில் பார்க்கின்றோம். அதனை தலையற்ற முண்டம் என்று தருமபுரி பகுதியில் மோட்டூர் என்ற இடம், திருவண்ணாமலை மாவட்டம் மோட்டூர், அந்த இடத்தில் காணப்படுகின்ற இந்த விசிறிக்கல் பாறையை அவர்கள், அந்த ஊர் மக்கள் தலையற்ற முன்றம் என்று அதனை வழிபடுகிறார். அதாவது தலை இல்லாமல் ஏதோ ஒரு வீரன் தன் போர்க்காலத்தில் பகைவனிடம் போரிடும் பொழுது அவனுடைய தலை வெட்டப்பட்டு விட்டது என்பதாக அதனை குறிப்பிடுவது உண்டு. மற்றொரு சாரார் இது ஒரு தாய் தெய்வம் என்றும் அதனை குறிப்பிடுவார்கள். உலகெங்கிலும் இம்மாதிரியான இந்த விசிறிக்கல் பாறை பறவை மாதிரியான உருவ அமைப்பை கொண்டது. இது உலகெங்கிலும் இந்த ஆந்த்ரோபோமார்பியா உண்டு. ஆக இது முதலில் வழிபடும் தன்மையாக, ஒரு சிற்ப வடிவிலாக ஏதோ ஒரு உருவத்தை செதுக்குகின்ற தன்மையை கொண்டு வருவதாக இது அமைந்திருக்கிறது. அதன் பின்பு குறிப்பிடத்தக்கதாக இந்த பெருங்கற்கால ஈம சின்னங்களில் அமைக்கப்படுகின்ற இந்த கற்திட்டைகளில் பெண்ணினுடைய மார்பகங்களை செதுக்கின்ற தன்மையை நாம் பார்க்கின்றோம். பலகை கல்லில் அது ஒரு பெண்ணினுடைய
பெண்ணுக்காக எடுப்பிக்கப்பட்டதா அல்லது தாய்வழி சமூகமாக இருந்த மக்கள் தங்களுடைய தாயை போற்றுவதாக அது அமைக்கப்பட்டதா என்பது போன்று பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஆயினும் இந்த உருவங்களை வடிவமைத்தல் என்பதை அதுவும் கருங்கல்லில் அவர்கள் உருவங்களை சமைப்பதற்கு முற்பட்டனர் என்பதை நாம் பெருங்கற்கால ஈமச் சின்னங்களில் இருந்தே நாம் அதனை பார்த்து கொள்ள முடிகிறது. இவையெல்லாம் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் நமக்கு இந்த பெருங்கற்கால ஈமச் சின்னங்கள் பறந்து விரிந்து கிடக்கின்றன. நம்முடைய கொங்கு மண்டலத்தில் உள்ள அந்த கொடுமணலாகட்டும், மற்றும் இந்த கீழடிக்கு அருகில் உள்ள கொங்கல், இது போன்ற பல இடங்களில் இந்த ஈமச் சின்னங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஈமச் சின்னங்களுடைய இந்த தன்மைகளை கொண்டு நாம் இந்த சிற்பங்களுக்கான ஒரு முன்னோடி தன்மையை அந்த பெருங்கற்கால மக்கள் நமக்கு விட்டு சென்றுள்ளனர் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு நாம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிலையை பார்க்க வேண்டும். அந்த நிலையானது நமக்கு இந்த கோயில்களை அமைத்தல், வழிபடும் இடங்களை அமைத்தல், இந்த வழிபடும் இடங்களில் உருவங்களை வைத்து வணங்குதல் என்ற இந்த மரபினுடைய ஒரு முன்னோட்டம். இது எங்கிருந்து நமக்கு தொடங்குகிறது என்றால், நம்மை பொறுத்தவரை நம்முடைய பழந்தமிழ் இலக்கியமான சங்ககால இலக்கியங்களே நமக்கு கோயில் மன்றுகளில் கோயில்கள் இருந்தன, அம்பலம் இருந்தது என்பதை நமக்கு குறிப்பிடுகிறது. அந்த அம்பலம் என்பது ஒரு வழிபாட்டு இடமாக அது இருந்திருக்கிறது. அந்த இடத்தில் எம்மாதிரியான உருவங்கள் இருந்தன, இட்டிகை நெடுஞ்சுவர் வீழ்ந்தன என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தென மாடம் துறந்த மணிப்புறா என்று சங்க இலக்கிய பாடல் ஒன்று குறிப்பிடு. அப்படி என்றால் அந்த கோயில் பாழடைந்து விட்டதால் அந்த கோயிலினுடைய அந்த மாடங்களில் வசித்து வந்த இந்த புறாக்கள் அதனை துறந்து வேறு இடத்திற்கு சென்று விட்டது என்ற ஒரு காட்சியை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. ஆக கோயிலினுடைய வழிபாடு நமக்கு இருந்திருக்கிறது. அந்த கோயில்களில் கோயில் வழியாக செல்லுகின்ற தேர்களினுடைய சக்கரத்தினால் தெரித்த அந்த சேரினால் அந்த கோயிலினுடைய சுவர் பாழ்பட்டு இருக்கிறது என்ற ஒரு காட்சியையும் இலக்கியம் பதிவு செய்கிறது. இது போன்ற ஒரு சில காட்சிகளினால் நாம் வழிபாட்டு இடம் என்ற ஒன்று நமக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வழிபாட்டு இடத்தில் மக்கள் ஓவியத்தை வரைந்து வைத்து வழிபட்டார்களா அல்லது ஒரு சுதையாலோ களிமண்ணாலோ செய்யப்பட்ட ஒரு வடிவத்தை சமைத்து வைத்து அதனை வழிபட்டு வந்தார்களா என்பது நமக்கு ஒரு தெளிவான ஒரு சான்று இல்லாத நிலையிலும் நாம் அறுதியிட்டு கூற முடியும். இந்த இரண்டு நிலையிலும் மக்கள் தொடர்ச்சியான ஒரு வழிபாட்டு நிலையை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த சிற்பங்கள் என்பது நாம் முன்பே கூறியபடி கல்லால் எடுக்கப்பட்டது மட்டுமல்ல, கற்சிற்பங்கள் மற்றும் மரச்சிற்பங்கள், மரத்தால் செய்யப்படுபவை மரச்சிற்பங்கள், உலோகத்தினால், அதாவது எந்த ஒரு உலோகம் ஆகட்டும் அந்த உலோகத்தினால் செப்பு திருமேனிகள் நமக்கு கிடைக்கின்றன, தாமிரத்தாலான திருமேனிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆதிச்சநல்லூரில் கிடைக்கின்ற வெண்கலத்தாலான தாய் தெய்வம் கிமு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நாம் அதை கால கணிப்பு செய்திருக்கிறோம். இந்த வகையில் நமக்கு அகழாய்வுகளில் கிடைத்துள்ள இந்த மாதிரியான சிற்பங்கள் அனைத்தும் கல்லால் மட்டுமல்ல, மரத்தாலும், உலோகத்தாலும், சுதையாலும், களிமண்ணாலும், தந்தத்தினாலும் செய்யப்பட்ட தன்மைகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு தந்த கட்டையை பல அகழாய்வுகளில் நமக்கு தாயக்கட்டைகள் கிடைத்து வருகின்றன. இந்த தாயக்கட்டைகளும் ஒரு சிற்பத்தினுடைய வடிவமைப்பா என்பதாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவையும் உளி கொண்டு செதுக்கப்பட்டு தான் அந்த உருவத்தை அவர்கள் வெளிக்கொணர்கின்றனர். ஆக இம்மாதிரியாக நமக்கு ஒரு தொடர்ச்சியான சிற்பக்கலை மரபு தமிழகத்தில் கோயில்களுக்கு முன்னதாகவே இருந்திருக்கிறது என்பதை நமக்கு அகழாய்வுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அதன் பின்பு நமக்கு தொடங்கப்பட்ட இந்த கோயில்களினுடைய வரலாற்றை பொறுத்தவரை இந்தியாவெங்கிலும் முதலில் குடைவரை கோயில்கள், அதன் பின்பு ஒற்றைக்கல் தளிகள், அதன் பின்பு கல்லால் கட்டப்பட்ட கற்றளிகள், இப்படித்தான் கோயிலினுடைய வரலாறு இருக்கின்றது. ஆக இந்த குடைவரை கோயில்களில் அந்த தாய்ப்பாறையிலேயே, அதாவது ஒரு மலையை குடைந்து அதில் ஒரு
கோயில் போன்ற அமைப்பை உருவாக்கி அந்த தாய்ப்பாறையிலேயே அந்த ஒரு வழிபடு உருவத்தை செதுக்குதல். குறிப்பாக வந்து லிங்கத்தை அமைத்தல் மற்றும் கணபதி உருவத்தை செதுக்குதல், நரசிம்மரை செதுக்குதல், இது போன்று குடைவரை கோயில்கள் நம்முடைய இந்திய நாட்டில் வட இந்தியாவிலும் சரி, தென்னிந்தியாவிலும் சரி, குறிப்பாக தமிழகத்திலும் இந்த குடைவரை கோயில்கள் இருந்து வருகின்றன. இதில் நம்மை பொறுத்தவரை நம்முடைய குப்தர்கள் காலத்திற்கு சற்று முன்பாகவே, அதாவது பௌத்த சமண சமயங்கள் மிக உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலேயே இந்த குடைவரை கோயில்கள் தோன்றிய ஒரு மிகப்பெரிய மரபு நமக்கு வந்து விட்டது. இந்த குடைவரை கோயில்களில் பொதுவாக பௌத்த ஸ்தூபிகளில், பௌத்த குடைவரைகளில் அந்த புத்தரினுடைய உருவங்களை செதுக்குதல், புத்த பிட்சுகளின் உருவங்களை செதுக்குதல் என்ற அந்த மரபு நமக்கு வேரூன்றி விட்டது. அதனை தொடர்ச்சியாக சமண சமயத்தை சார்ந்த தீர்த்தங்கரர்களின் உருவங்களை செதுக்குதல் என்பதும் வட இந்தியாவில் தொடங்கிவிட்ட நிலையில், நமக்கு குப்தர்களினுடைய எழுச்சியின் பொழுது, குப்த பேரரசினுடைய ஒரு மிக உயர்ந்த நிலையில் நமக்கு எல்லா விதமான நம்முடைய சமயங்களை சார்ந்த, அதாவது சைவ சமயம், வைணவ சமயம் மற்றும் இந்த அறுவகை சமயமான கணாதிபத்தியம், கௌமாரம், இந்த சாக்தம், இந்த அறுவகை சமயத்தினுடைய அந்த இறை உருவங்களை செதுக்கி உலோக திருமேனிகளாக அதனை வீதி உலா வலம் வர செய்கின்ற தன்மையிலும் இந்த சிற்பத்தினுடைய கலை வந்து அடுத்த நிலையை எட்டியிருக்கிறது. இதே போன்றுதான் தமிழகத்திலும் அங்கு கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஒரு உச்சகட்ட நிலையை வட இந்தியாவில் தொட்ட இந்த சிற்பக்கலை மரபானது தமிழகத்தை பொறுத்தவரை கிபி 6ஆம் நூற்றாண்டினுடைய மையப்பகுதியில் இருந்து நமக்கு இங்கு குடைவரை கோயில்களில் வந்து தோன்ற ஆரம்பித்து விட்டன. பல்லவர்கள் காலத்தில் இங்கு நம்முடைய வட தமிழக பகுதிகளில் குடைவரை கோயில்கள் 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவனால் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த 1ஆம் மகேந்திரவர்மனுடைய பல்லவ கலையில் உண்டான சிற்பங்கள் அவன் அந்த புடைப்பு சிற்பங்களாக நமக்கு உருவானது. இந்த சிற்பங்களினுடைய வகைகளில், பொதுவாக கல் சிற்பங்களினுடைய வகைகளில் 2 பாணிகளை நாம் பார்க்கின்றோம். 2 கலைப்பாணிகள். ஒன்று தனி சிற்பங்களாக, தனி முழு உருவ சிற்பங்களாக அமைத்தல், மற்றொன்று புடைப்பு சிற்பங்களாக அமைத்தல். இந்த குடைவரை கோயில்களை பொறுத்தவரை புடைப்பு சிற்பங்களாக, ஏனென்றால் தாய்ப்பாறையிலேயே அதனை வெட்டி செதுக்குவதால், அந்த உருவத்தை வடிவமைப்பதால் அது வந்து புடைப்பு சிற்பமாக நமக்கு அமைகிறது. அந்த வகையில் நமக்கு இந்த மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள எல்லா விதமான சிற்பங்களும் இதற்கு ஒரு மிக சரியான சான்றாக விளங்குகிறது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய தென் தமிழகத்தில் பாண்டியர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட கிபி 8ஆம் நூற்றாண்டின் குடைவரைகள் அனைத்திலும் இந்த சிற்பங்கள் அனைத்தும் ஒரு உன்னத நிலையை எட்டியிருக்கிறது. பாண்டியர்கள் தொடர்ச்சியாக, பல்லவர்களினுடைய தொடர்ச்சியாக பாண்டியர்கள் எடுப்பிக்கித்த அந்த குடைவரை கோயில்களில் இந்த உருவங்கள், இறை உருவங்கள் அனைத்தும் குடைவரை சிற்பங்களாக செதுக்கப்பட்டது. அந்த மாதிரியான சிற்பங்களில் ஒரு முதன்மை பெற்ற சிற்பமாக, தனித்துவம் வாய்ந்த சிற்பமாக நாம் பார்ப்பது கணபதியைத்தான்.